இன்றைக்கி என்ன டிஃபன் நான் நைட்டு டின்னர் இட்லி இடியாப்பம் வடகறி சட்னி. ஓகேவா, வாங்க சாப்பிடலாம். செம்ம மழை, வெளியே காற்று மழை. சரி வாங்க சாப்பிடலாம். ஆல்ரெடி கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு தெரியல, வெளியே டென்ஷன். எனக்கும் டென்ஷன் சொல்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்னடா டென்ஷன்? வெறும் இட்லி சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக ஹோட்டல் ஐட்டம் தான். ஆனால் இட்லி மட்டும் தான் வீட்டில் செஞ்சாங்க அம்மா, சட்னியும் வீட்டில் செஞ்சாங்க. காலையில் டிஃபனும் ஹோட்டலு, மதியானம் லஞ்சும் நான் ஹோட்டலில் வாங்கிட்டேன். காலை டிஃபனும் ஹோட்டலில் வாங்கிட்டேன், மதியானம் லஞ்சும் வீட்டில் ஹோட்டலில் வாங்கிட்டேன். இப்போ மட்டும் இட்லி சட்னி செஞ்சாங்க. இந்த இடியாப்பம் ரோட்டில் இடியாப்பம் அடிப்பான் தெரியுமா, அவன்கிட்ட வாங்கினது. வடகறி ஹோட்டலில் வாங்கணும். ஏன் ஹோட்டலில் வாங்கணுன்னா, அம்மா இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க கோயிலுக்கு, அவளும் அம்மா சமைக்கலை. சமைச்சிருந்தாங்கன்னா வாங்கிக்க மாட்டேன். குருமா இடியாப்பம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். குருமா கடிக்கலை, என்ன பண்ணுறது? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மதியம்? உங்கள் வீட்டில் என்ன டின்னரு எல்லாம் சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க, இன்னும் நான் டெவலப் ஆகணும், என் வீடியோலாம் இன்னும் சூப்பராக இருக்கணும்னு. ரொம்ப நன்றி. கொஞ்சம் தமிழ் தகராறுங்க எனக்கு. நான் தமிழ்நாட்டில் தான் என்ன ஏன் தமிழ் தகராறுனா, நான் யார்கிட்டையுமே ரொம்ப பேச மாட்டேன். நான் ஒரு மூடி டைப்பு. நான் பாட்டுன்னு என் வேலை உண்டு, நான் விட்டுன்னு இருப்பேன். அப்போ ஏன் சேனல் ஆரம்பிச்சேன்னு கேட்குறீங்களா? சேனலில் நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். என்னோடய சேனல் பழைய சேனல் நான் அதை பற்றி சொல்கிறேன், வர வீடியோலலாம் சொல்கிறேன். ஓகேவா? எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன் சேனல் நான். அப்போ வேறு பிரச்சனை இல்லை. அந்த சேனலை வந்து அப்படியே விட்டேன். திருப்பி அது எப்படி பண்ணுறது இல்லை, ஜிமெயில் ஐடி எதோ போட்டு பண்ணோன்னாங்க. அப்போ ஒரு ஃபோன் நம்பரு என்கிட்ட செகண்ட் சிம்மில் இருந்தால் வந்து ஜிமெயில் ஐடி, அதை எப்படி ஓப்பன் பண்ணி திருப்பி எப்படி ரெக்கவர் பண்ணுறது தெரில. அதனால் அப்படியே விட்டேன். எந்த சேனலு இப்போ தான் ஆரம்பித்தேன். சேனல் ஆரம்பித்ததுக்கு காரணம் இருக்குது, காரணம் எல்லாமே இல்லை. இப்பயே சொல்லிட்டுன்னு வச்சிங்களேன், அது நல்லா இருக்காது. சொல்லுவோம், கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய வரட்டும். நீங்கள் என்ன பண்ணுங்க தெரியுமா, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது தப்புன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா?
ஓகே, இதே போல் வீடியோ நிறைய வரும், வந்துனே இருக்கும். அந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எனக்கு எப்படி அடிபட்டது, என் லவ்வர் யார், ஐயோ எல்லோரும் பார்ப்பாங்களோ, பார்த்தா பார்க்கட்டும். அதனால் எல்லாம் சொல்கிறேன், கொஞ்ச நாள் நான் வெயிட் பண்ணுங்க, நிறைய மேட்ரு இருக்குது. ஓகே, நான் இந்த டின்னரை முடிச்சுட்டு இந்த வடகறி வெறும் இடியாப்பம் சாப்பிட்றாங்க. நீங்கள் பிரதோஷங்க, அதனால தான் நான்வெஜ் கிடையாது. எல்லாம் இடியாப்பத்துக்கு சிக்கன் சேர்வா அதுமாதிரிலாம் சூப்பராக இருக்கும். நம்ம கடை ஓப்பன் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நாளில். உங்கள் வீடியோலாம் இந்த வீடியோலாம் அங்கே தான் வரும். ஏன்னா நைட்டு டின்னர் அங்கே தான், நம்ம கடையில் தான். நம்ம கடையில் எல்லாமே நான்வெஜ் தான், எல்லாமே அப்படின்னு சொல்ல மாட்டேன், சின்ன சின்ன ஐட்டம் தான். நான் முயற்சி பண்ணுறேன் கடை நல்லா போகணுன்னு. ஆண்டவன் நான் முயற்சி பண்ணுறேன்னு தெரியலையா, அதனாலே தெரிலங்க. எனக்கு ராசி இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்று மொக்கையாக இருக்கும் கடை ஏரியா, வியாபாரமே இருக்காது. அது பாடும் அப்படியே கையில் இருக்கிற காசு தான் போகணும், நஷ்டமாகும். லாஸ்ட்டாக வச்ச கடை நல்லா ஓடிச்சு, நல்ல வியாபாரம் ஆச்சு. எனக்கு உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு, திருப்பி அப்படியே டவுன் ஆயிடுச்சு, கடையெல்லாம் மூடிட்டேன். ராசி இல்லை, நான் ஒரு அன்லக்கி ஃபெலோ. ஆமாம், இப்போ கூட பாருங்களேன், நல்லா சப்ஸ்கிரைபர்லாம் வருவாங்க, கடைசியில் எதுவும் ஏதாவது ஹேக்கர் அவனா வந்து இதையும் ஹேக் பண்ணிருவான். என்னடா அது நானே இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நம்ம ராசி அதுமாரி. என்ன சொல்கிறது, எது பண்ணாலும் தப்பே பண்ணாலும் அதுக்கு வந்து அதிர்ஷ்டம் வேணும். நம்ம நல்லது பண்ணாலும் அதிர்ஷ்டமே கிடையாது. ஓகே, எப்பவுமே நெகட்டிவாக பேசக்கூடாது, பாசிட்டிவாக தான் பேசணும். பாசிட்டிவாகவே இருப்போம், மற்றதெல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பான். ஓகேவா? வேறு லாஸ்ட் ஒரு இட்லி உங்களுக்காக உங்கள் கூட ஷேர் பண்ணி சட்னி ஒழுங்கு போகுது. சேஸ். ஓகே, மறந்துட்டேனே, முழுசாக வீடியோவை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஐயோ புரிஞ்சுக்கங்கப்பா, புரிஞ்சுக்கங்க. சும்மா சொல்லுவாங்க, ஒரு வாட்டி சொன்னாவே புரிஞ்சுக்கணும். ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.